இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நீ ஏன் இவ்வளவு டென்ஷனா இருக்க? என்னோட பேக் எவனோ அடிச்சிட்டாங்க. அதுல முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு. எவன் அடிச்சானே தெரியல. அதான் யோசிச்சுட்டு இருக்கேன். என்ன காரணம் சொல்ற? உங்ககிட்ட இருந்த பேக்கை அடிச்சிட்டானுங்களா? நம்ம ஏரியாவில் எவனுக்கு இந்த தைரியம் இருக்க போகுது? இது வெளி ஏரியா ஆளுங்க தான் பண்ணிருக்காங்க. ஆட்டைய போட்ட அந்த திருடனே அலற அளவுக்கு ஏன் கத்தி காட்டி கொடுத்துட்டு இருக்க? போன சரிப்பா. அப்பாடா, நினைச்ச மாதிரி இங்கதான் இருக்கான். அவரோட பேக் அவன் கிட்ட கொடுத்துட்டு நம்மளோட 6350 ரூபா வாங்க வேண்டியதான். இப்ப எதுக்கு நாம பயப்படுறோம்? அவன் பார்த்தான்னா அவன் பேக் தானே கொடுக்க வந்திருக்கோம். அப்புறம் அவனை பார்த்து நாம எதுக்கு பயப்படணும்? என்னாச்சு கர்ணா? பேக் கிடைச்சதா? அட இல்லையா, நானும் எல்லா இடத்துலயும் தேடிட்டேன். எங்கேயுமே கண்டுபிடிக்க முடியல. ஒண்ணுமே புரியலையா? சிசிடிவி இருந்தாலாவது கண்டுபிடிச்சிடலாம். அதுவும் இல்லையா? இப்ப ரொம்ப கஷ்டமா போச்சு. ஓஹோ, இந்த பேக்கை தான் சின்சியரா தேடிட்டு இருக்கியா? உன்னால எனக்கு லாஸ் ஆன அமௌண்ட் கொடுத்துட்டா உன்னோட டாக்குமெண்ட் ஈஸியா கிடைச்சிடும் தம்பி. எனக்கு என்னமோ பெருமாள் மேலதான் சந்தேகமா இருக்கு. அவங்கிட்ட நீ மறுபடியும் விசாரிச்சியா இல்லையா? பெருமாளையும் அவன் பொண்டாட்டியும் தனித்தனியா விசாரிச்சுட்டேன். அவங்க 2 பேருமே அந்த பேக் எடுக்கவே இல்லைன்னு சத்தியம் பண்றாங்க. என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியலையா? வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் டைம் பணத்தை தொலைச்சிட்டு நிக்கிறேன். எனக்கு தூக்கம் கூட வரமாட்டேங்குது. அந்த பேக்ல இருக்கிற 40,000 எப்படி கண்டுபிடிச்சு அண்ணன் கிட்ட கொடுக்க போறேன்னு ஒரே குழப்பமா இருக்கு. என்னது, பேக்ல 40,000 இருந்துச்சா? இவன புதுசா ஒரு கதையை சொல்லிட்டு இருக்கான். இதுல வெறும் டாக்குமெண்ட்ஸ் மட்டும் தானே இருக்கு, பணம் இல்லையே. ஏற்கனவே இங்க நிறைய பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் பேக்க கண்டுபிடிக்கிற வழியை பாரு. தயவு செய்து ஏதாவது யோசி, ஏதாவது பிடிபடும். முதல்ல பேக் மட்டும் என் கைக்கு வரட்டும். அதுக்கப்புறம் இருக்கு. அது எவனா இருந்தாலும் சரி, என் பேக்ல கை வச்சதுக்கு செதில் செதில அவனை வெட்டுவேன். சரி, சீக்கிரமா கண்டுபிடிச்சிட்டு வா கர்ணா. ஒருவேளை நம்மள ஏமாத்தி பாக்குறானோ? ஆனா நாம தான் பேக் எடுத்தோன்னு தெரியாதே. இப்ப என்ன பண்றது? இப்ப போய் அவன் கிட்ட பேக் கொடுத்தா அந்த பணம் எங்கன்னு நம்ம கிட்டே கேட்பான். முதல்ல இந்த பேக்ல பணம் இருந்துச்சா இல்லையான்னு கன்ஃபார்ம் பண்ணணும். அதுக்கப்புறம் பேக் கொடுக்கறத பத்தி யோசிக்கலாம்.